ஹாய் கைஸ், வெல்கம் டு MDR Secret Sauce. இந்த வீடியோவில் எலமெண்டர் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு கஸ்டம் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நான் வந்து எலமெண்டர் ப்ரோ யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எலமெண்டர் ப்ரோ இல்லை அப்படின்னா என்னோட சைட்டில் வெறும் 249 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. வேணும்னா பை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எலமெண்டர் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பிளகின் அந்த பிளகின் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேஷ்போர்டில் டெம்ப்ளேட்ஸில் தீம் பில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபூட்டர் போய்ட்டு ஆட் நியூ கொடுத்து ஒரு நியூ ஃபூட்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பில்டர் லோட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபூட்டர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து 2 சைல்ட் கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனுக்கு ஒன்று, அப்புறம் வந்து காப்பிரைட் செக்ஷனுக்கு ஒன்று. இது வந்து நான் கண்டெய்னர் 1 அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கிறேன். இதே டூப்ளிகேட் பண்ணிட்டு கண்டெய்னர் 2. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபூட்டர் கண்டெய்னர் போய்ட்டு கண்டென்ட் வித் வந்து பாக்ஸில் இருக்கட்டும், டைரக்ஷன் வந்து வெர்டிக்கலில் இருக்கட்டும், அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன், அலைன் ஐட்டம் வந்து ஓகே அலைன் ஐட்டம் அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கண்டெய்னர் 1க்குள்ளே 4 காலம் ஆட் பண்ண போகிறோம். 4 கண்டெய்னர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து அபவுட் செக்ஷனு, குயிக் லிங்க்ஸு, பாப்புலர் கேட்டகரி, ஸ்பெஷல் ஆஃபர், நியூஸ் லெட்டர் செக்ஷன், இது வந்து 4மே ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கண்டெய்னரும் ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டு அதை வந்து ரீநேம் பண்ணிவிட்டு நான் டூப்ளிகேட்டுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம 4 டூப்ளிகேட் பண்ணிப்போம். செகண்ட் வந்து குயிக் லிங்க்ஸ். தேர்ட் வந்து பாப்புலர் கேட்டகரி இருந்தது, நம்ம வந்து பாலிசி இது போட்டுக்கலாம். தேர்ட் வந்து பாலிசி. ஃபோர்த் வந்து நியூஸ் லெட்டர். ஓகே, இப்போ வந்து கண்டெய்னர் 1 போயிட்டு அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் வித் வந்து ஃபுல் வித்தில் இருக்கட்டும், டைரக்ஷன் வந்து ரோ, ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன், அலைன் ஐட்டம் வந்து சென்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டெய்னர் அபவுட் கண்டெய்னரில் வந்து சைட் லோகோவும் சோஷியல் ஐக்கானும் ஆட் பண்ணிக்கலாம். சைட் லோகோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இமேஜ் ரெசல்யூஷன் ஃபுல்லாக இருக்கட்டும், லிங்க் வந்து சைட் URL அண்ட் ஸ்டைலில் போயிட்டு அலைன்மெண்ட் வந்து லெஃப்டில் அலைன் பண்ணிக்கோங்க. வித்து வந்து ஒரு 50 பிக்சல் 50% போல் வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது. 65% வச்சுக்கலாம். அடுத்து வந்து சோஷியல் ஐக்கான்ஸ். சோஷியல் ஐக்கான் கீழே ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன சோஷியல் ஐக்கான் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து நம்ம ஷேப் வந்து சர்க்கிள், அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டு, ஸ்டைலில் போயிட்டு அஃபிஷியல் கலர் இருக்குது, நம்ம வந்து கஸ்டம் கலர் செட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி கலர் வந்து பேக்ரவுண்டு, அதனால் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம தீம் கலர் செட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டரி கலர் வந்து ஒயிட்லேயே இருக்கட்டும். சைஸு பார்த்தோன்னா நம்ம வந்து கொஞ்சம் சின்ன இது பண்ணிக்கலாம். சைஸு சைஸ் 16 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பேஸிங் அண்ட் பேடிங்லாம் ஓகே தான், இதே டிஃபால்ட்டாக இருக்கட்டும், நல்லாயிருக்கு. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஓவர் எஃபெக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோடய ப்ரைமரி கலர் வந்து பிளாக்கும் செகண்டரி கலர் வந்து பிங்க்கும் வர மாதிரி வச்சுக்கிறேன். இல்லை அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் எஃபெக்ட்டுக்கு வந்து ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஓவர் அனிமேஷன் வைக்கிறேன். என்னோடய தீம் கலரை நான் செட் பண்ணிவிட்டு இதில் ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஓகேவாக தான் இருக்குது. அந்த ஓவர் அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் வச்சுக்கலாம்.
இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து குயிக் லிங்க்ஸ் ஃபஸ்ட் ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் ஆட் பண்ணியாச்சு. டேக் வந்து H3 டேக் வச்சுக்கிறேன். ஸ்டைலில் போயிட்டு கலர் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிக்கிறேன். டைப்போகிராஃபி வந்து என்னோடய சைட் ஃபாண்ட் என்னவோ அதை செட் பண்ணிக்கிறேன். லிக் ஸ்பாட் ஆன் அந்த ஃபாண்ட் செட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 26 ஓகே 26 பிக்சல் வச்சு 24 பிக்சல் வச்சுக்கிறேன். வெயிட்டு வந்து 600 அண்ட் மற்றதெல்லாம் ஓகே, மற்றதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். கீழே வந்து நம்ம வந்து ஐகான் லிஸ்ட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஐகான் லிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஜெட் வரும். இந்த விஜெட்டை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஐகான் தேவையில்லை, அதனால நான் வந்து ஐக்கானை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன், குயிக் லிங்க்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் குயிக் லிங்கில் ஷோ பண்ணுமோ அந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இங்கே வந்து லிங்க் வந்து அந்த பேஜுக்கு வந்து லிங்க்கை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நான் இப்போதைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்ளை லிங்க் ஆன் ஃபுல் வித்ன்னு இருக்குல்ல, இது என்னன்னா லிங்க் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஓவர் பண்ணும்போது மட்டும் வரணுமா, இல்லை வந்து சைடில் இங்கே ஃபுல் வித்துமே இதாகுமா அப்படின்றது தான். எனக்கு வந்து இது வந்து இன்லைனில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் ஓவர் பண்ணால் வராது, டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் வந்து வரும். ஸ்டைல் போயிட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த லே அவுட் இருக்குல்ல, லே அவுட் வந்து இன்லைன் லிஸ்ட்டு 2 இருக்குது. இன்லைனில் பண்ணால் நமக்கு பக்கத்தில் வரும், லிஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா கீழே வரும். ஸ்டைல் போயிட்டு ஸ்பேஸ் பிட்வீன் வந்து 7 பிக்சல் வச்சுப்போம். ஸ்பேஸ் பிட்வீன் அலைன்மெண்ட் வந்து லெஃப்டில் இருக்கட்டும். டிவைடர்னால் வந்து கீழே அந்த லைன் வர்றது தான் தேவையில்லை. அடுத்தது ஐக்கான்ஸில் போயிட்டு ஐக்கான் நம்ம ஆட் பண்ணலனால இது தேவையில்லை. டெக்ஸ்ட் போயிட்டு டைப்போகிராஃபி வந்து உங்கள் சைட் ஃபாண்ட் என்னவோ அதை வச்சுக்கோங்க. பிக்சல் வந்து 16 பிக்சல் செட் பண்ணிக்கிறேன். 18 பிக்சல் வந்து செட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து பிளாக் கலர் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதே நான் காப்பி பண்ணி என்னோட அடுத்த இதுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்னென்ன வரணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் இப்போதைக்கு ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்டு ப்ரைவசி பாலிசி. அடுத்து நியூஸ் லெட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஆட் பண்ணிப்போம். ஒரு மெசேஜ் நம்ம வந்து இன்னும் சைன்அப் பண்ணுங்கள், நம்ம இவ்வளோ ஆஃபர் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து கண்டெய்னருக்கு வெளியே வந்துருச்சு. அதனால் அது கண்டெய்னருக்குள்ளே போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. மெசேஜ் வந்து இந்த மெசேஜை நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன்.
ஸ்டைல் போயிட்டு அலைன்மெண்ட் லெஃப்ட்டு, டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் டைப்போகிராஃபி வந்து லீக் ஸ்பாட் ஆன் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்பேஸிங் வந்து கீழே ரொம்ப அதிகமாக இருக்காமல் இருக்குது. அதனால் வந்து நான் பேடிங் வந்து இதுக்கு வந்து 0 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து பேடிங்கில் வர்றது. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் விஷுவலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விழுவும். இதே டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணோம், HTML ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து கட் ஆகிடும். நீங்கள் வந்து இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மார்ஜின் 0 பண்ணிட்டு நெகட்டிவ் மார்ஜின் வச்சு இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், சைன்அப் ஃபார்ம். சர்ச் பாரில் ஃபார்ம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வரும். இது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் வரும். ஸோ நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணல அப்படின்னா ப்ரோ வாங்கிக்கோங்க. அப்படி இதில் வந்து உங்களுக்கு வைக்க வரல அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கிரிப்ட் இல்லை ஷார்ட் கோட் அந்த மாதிரி வந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃபார்ம் வந்து நான் சைன்அப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நேமு. தென் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இமெயில் ஃபீல்டு மட்டும் போதும். ஸோ மற்ற ரெண்டுத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இமெயில் ஃபீல்டில் டைப் வந்து இமெயிலு, லேபிள் வந்து இமெயில், பிளேஸ் ஹோல்டர் என்ன அப்படின்றது. எனக்கு வந்து லேபிள் தேவையில்ல. ஸோ லேபிள் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டையர் யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் காலம் வித் வந்து 100% இருக்கும். ரெக்வைர்ட் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் எஸ்ல தான் வைக்கணும். இன்புட் சைஸ் வந்து ஸ்மால்லே இருக்கட்டும். ரெக்வைர்ட் மார்க்னா இது ரெக்வைர்ட் ஃபீல்டாக இல்லைன்னு சொல்லி எப்படி நமக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்றதுக்கான இது. இந்த ரெக்வைர்ட் மார்க் வந்து நம்ம லேபிள் வச்சுருந்தால் மட்டும்தான் இது வந்து ஷோ ஆகும், ஆஸ்ட்ரிக் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நான் இந்த லேபிள் வந்து இமெயில் வைக்கிறேன். இப்போ ரெக்வைர்ட் மார்க் கொடுத்தனா நமக்கு ஆஸ்ட்ரிக் வருதுங்களா? அந்த இது ரெக்வைர்ட் மார்க் வந்து லேபிள் வச்சா மட்டும்தான் அது வந்து ஷோ ஆகும். பட்டன் வந்து சப்மிட்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன் நேம் வந்து. இல்லை சைன்அப்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அண்டு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஆக்ஷன் ஆஃப்டர் சப்மிட்னா இதை வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கணும் இங்கே அப்படின்றது. கலெக்ட் சப்மிஷன் இது வந்து இருக்குதோம், நமக்கு வந்து பேக்கெண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த யாராவது இங்கே வந்து சைன்அப் பண்ணாங்க அப்படின்னா பேக்கெண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது இது இமெயில் வந்து நம்ம யாருக்கு செட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து இமெயில் போகும். அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டியோட இன்டெகிரேட் பண்ணலாம். லைக் நியூஸ் லெட்டர்ன்றதுனால மெயில் சிம்பு, அப்ஸ்பாட் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சிஆர்எம்மில் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிவிட்டு அது இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். இதில் இதில் வேணால் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். கலெக்ட் சப்மிஷனில் வந்து என்னென்ன எடுக்கணும், யூசர் ஐபி, யூசர் ஏஜென்ட் இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்ன வேணும் அப்படின்றது அடிஷ்னலாக இதெல்லாம் மெட்டாடேட்டா. அடிஷ்னலாக யூசர் ஐபி, யூசர் ஏஜென்ட் அப்படின்றது வந்து அடிஷ்னல் இது. அடுத்து இமெயில் செக்ஷன் வந்தோம் அப்படின்னா யாருக்கு இமெயில் போகணும், இது வந்து உங்களோட மெயில் ஐடி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது வச்சுக்கோங்க. ஃபீல்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஆல் ஃபீல்டுன்னு இருக்குது. என்னென்னா எல்லா ஃபீல்டுமே வரும். என்னென்ன ஃபீல்டு இருந்தாலும் அது வந்து அதோட இது மட்டும் வேல்யூஸ் மட்டும் வரும். இதில் வந்து நீங்கள் HTML வந்து மெயில் டெம்ப்ளேட்டே டிசைன் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஃப்ரம் மெயிலு, ஃப்ரம் நேமு, ரிப்ளை இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்கன்னா நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடிஷ்னல் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முக்கு வந்து எதாவது ஐடி செட் பண்ணுமா, இந்த HTML வந்து ஐடி செட் பண்ணுமா அப்படின்றது இருக்குது. இது போட்டுக்கோங்க. ஃபார்ம் வேலிடேஷன் வந்து ப்ரௌசர் டிஃபால்ட் வேலிடேஷனாக இருக்குது, அதே கரெக்டாக தான் இருக்கும். கஸ்டம் வேலிடேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்புறமா. கஸ்டம் மெசேஜ் என்னென்னா இப்போ வந்து சக்ஸஸ் மெசேஜ் அவங்க வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சக்ஸஸ் மெசேஜ் என்ன ஷோ ஆகணும். இதே எரர் எதாவது இருந்தால் எரர் இதெல்லாமே டிஃபால்ட். இது வந்து நீங்கள் கஸ்டமாக ஷோ உங்கள் சைட்டுக்கு எதாவது நீங்கள் கஸ்டமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் இதே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஸ்டைலில் போனோம் அப்படின்னா ஸ்டைலில் போயிட்டு
டெக்ஸ்ட் கலர் வந்து இதே டிஃபால்ட்டாகவே இருக்கணும். டைப்போகிராஃபி மட்டும் நான் வந்து என்னோடய சைட் ஃபாண்ட் வந்து மாற்றிக்கிறேன். சைஸும் ஓகே தான். ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து நான் வந்து என்னோடய சைட் ஃபாண்ட் வந்து வச்சுக்கிறேன். கலர் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து டிஃபால்ட்டாக ஒயிட். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டில் வச்சிடலாம். நம்ம வந்து ஃபோட்டோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்டில் வச்சுக்கலாம். பார்டர் கலர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இல்லை வந்து நீங்கள் வந்து லைட் க்ரே மாதிரி செட் பண்ணிப்போம். அதை இப்போவே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். வேணால் வேறு கலர் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வித்து வந்து 1 பிக்சல் இருக்குது, அதே இருக்கட்டும். பார்டர் ரேடியஸ்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம சைட்டுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பட்டன் வந்தோம் அப்படின்னா பட்டனோட இது வந்து ஸ்ட்ரெச்சில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா லெஃப்ட் மட்டும் வச்சுக்கோங்க. டைப்போகிராஃபி வந்து நம்ம சைட் ஃபாண்ட் செட் பண்ணிப்போம். சைஸு ஓகே தான். கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட் பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் வச்சுக்கிறேன். ஓவர் எஃபெக்ட் வந்து கலரில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகல. அனிமேஷன் மட்டும் ஷ்ரிங்க் வச்சுக்கிறேன். அந்த மெசேஜோட டைப்போகிராஃபி சேஞ்ச் பண்ணிவிடுங்க உங்கள் சைட் ஃபாண்ட்டுக்கு. கலர்லாம் வந்து டிஃபால்ட் கலர் என்னவோ அதே இருக்கட்டும். அப்படி உங்கள் பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து அந்த டிஃபால்ட் இது வந்து இப்போ சக்ஸஸ்க்கு வந்து க்ரீன் வரும், எரருக்கு வந்து ரெட் கலர் வரும், இன்லைன் மெசேஜுக்கு வந்து பிளாக் ஆர் க்ரே அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வந்து உங்கள் ப்ரைமரி கலருக்கு வந்து செட் ஆகலை, பேக்ரவுண்ட் கலர் செட் ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் ஸ்டெப் ஃபார்மாக இருந்தால் அந்த இதுக்கு போகிறது தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து வேணுன்றதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டெய்னர் 1 மெயின் கண்டெய்னர் போயிட்டு ஃபூட்டர் கண்டெய்னர் மெயின் கண்டெய்னர் போயிட்டு ஸ்டைல்ஸ் போயிட்டு பேக்ரவுண்ட் டைப் கிளாசிக், பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்கள் சைட் கலர் ப்ரைமரி கலர் என்னவோ அதை செட் பண்ணிக்கணும். இல்லை ஃபிக்ஸ்டு கலர் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த இது மாற்றிடுங்க. அடுத்து வந்து கண்டெய்னர் 1 வாங்க. நம்ம வந்து அலைன் ஐட்டம் சென்டரில் வச்சோம்ல, அது சரியில்லை. ஸோ அலைன் ஐட்டம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே அலைன் ஐட்டம் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது. இது ஓகே தான். அதேமாதிரி நம்ம இங்கே வந்து சோஷியல் ஐக்கான் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து இதில் வச்சுருந்தோம், அதுவும் கரெக்டாக இல்லை, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைமரி கலர் வந்து பிளாக்கில் வச்சுக்கிறேன். ஓவர் எஃபெக்டை வந்து பிளாக் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஐகான்ஸுக்கு வந்து ஓவர் எஃபெக்ட் இந்த மாதிரி ஓவர் எஃபெக்ட் வைக்கலாம் அப்படின்னா அது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து சிஎஸ்எல் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டோட பார்டர் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே தான். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் கலர் வந்து நம்ம இதில் அச்சீவ் பண்ண முடியாது, சிஎஸ்சில் தான் அச்சீவ் பண்ணலாம். அது வேணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து காப்பிரைட் செக்ஷன் போவோம். காப்பிரைட் செக்ஷனில் வந்து இந்த இது மட்டும் தான் நமக்கு சிங்கிள் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதில் இந்த இதை நம்ம வந்து காப்பிரைட் அண்டு டேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. நான் இந்த இதே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இந்த இயர் வந்து நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னா ஷார்ட் கோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக்காக கூட அது வைக்கலாம்.
அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் ஆர்டிக்கல் ஒன்று ரைட் பண்ணிட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஸ்டைல் போயிட்டு அலைன்மெண்ட் வந்து சென்டரில் வச்சுருங்க. கலர் வந்து பிளாக் வச்சுக்கிறோம். அண்ட் லிங்க் கலர் வந்து உங்கள் சைட் கலரில் வந்து லிங்க் டிஃபால்ட்டாக வேறு கலர் இருந்தது தான் அது இங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நான் இங்கே வந்து கண்ட்ரோல் ஆல் கொடுத்து கலர் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் ஸ்டைல் போயிட்டு டைப்போகிராஃபி வந்து லீக் ஸ்பாட் ஆன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2 செக்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டெய்னர் செகண்ட் கண்டெய்னருக்கு வந்து நான் பார்டர் டாப் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பார்டர் டைப் வந்து சாலிட் கொடுத்துட்டு பார்டர் வித் வந்து டாப்பில் மட்டும் 1 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். பார்டர் கலர் வந்து பிளாக் வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒப்பாசிட்டி. இது ஓகே தான். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட் மோடு போயிட்டு நான் இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஸ்பேஸிங் போயிடும். அதனால் நான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் மோடு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபூட்டர் கண்டெய்னர் போயிட்டு பேடிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் கீழேயும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட்டு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஓவர் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்து நம்ம இந்த ஓவர் எஃபெக்டும் ரெஸ்பான்சிவும் பார்த்துடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங் கரெக்டாக இல்லை, இந்த ஸ்பேஸிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டெய்னர் போயிட்டு பேடிங் டாப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கு. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் பார்க்கலாம். இந்த ஓவர் எஃபெக்ட் வந்து கடைசியாக சிஎஸ்எஸ் எப்படி இது பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸ்பேஸிங் கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லிஸ்ட்டுக்கு. ஸ்பேஸிங் வந்து ஒரு 12 வச்சுக்கிறேன், இங்கேயும் வந்து 12 வச்சுக்கிறேன். இங்கே கீழே வந்து இந்த ஐகான்ஸ் இருக்கா, மொபைல் அண்டு லேப் ஐக்கான் இருக்கா, அது ரெஸ்பான்சிவ் மோட். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக டெஸ்க்டாப், டேப்லெட், மொபைல் எலமெண்ட்டில் டிஃபால்ட்டாக இது வரும். இது இல்லாமல் வேறு வந்து ரெஸ்பான்சிவ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைட் செட்டிங்கில் போயிட்டு அங்கே ஆட் பண்ணிக்கலாம். லேஅவுட்ஸில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேக் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேப்லெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, டேப்லெட்டில் வந்து ஓகேவாக தான் இருக்குது. இதே வந்து நம்ம டேப்லெட் வந்து டிஃபால்ட்டாக 768 சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். மொபைலில் வந்தோம் அப்படின்னா மொபைலில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ரேப்பில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லேயரில் வந்துடும், அடுத்தடுத்த இதில் வந்துடும். மொபைல்லையும் நமக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ஓவர் எஃபெக்ட் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓவர் எஃபெக்ட் அச்சீவ் பண்ண இந்த கோடை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஓவர் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் கிளிக் பண்ணிவிட்டு
கண்டெய்னர் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போய்க்கோங்க. அதில் CSS கிளாஸில் போய்ட்டு ஃபூட்டர் ஐஃபன் மெனு அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபூட்டர் ஐஃபன் மெனு இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்டெய்னர் அதுக்கும் போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அட்வான்ஸில். இப்போ வந்து நான் இந்த கோட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணிவிட்டு கண்டெய்னர் 1 போய்க்கோங்க. அதில் அட்வான்ஸ் போயிட்டு கஸ்டம் CSSல அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பேடிங் லெஃப்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பல இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ரைட்டில் வந்து மூவ் ஆகும். தென் அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். வேணும் இந்த இதில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஐகான் லிஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் காலும் மெயில் ஐடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். ஐகான் லிஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஐகான் வந்து ஃபோன், அந்த ஐக்கான் வந்து ஃபோன் ஐக்கான் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மெயில் ஐடி அண்ட் மெயில் ஐக்கான். உங்களுக்கு இதில் இருக்க ஐக்கான் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம் ஐக்கான SVG-ஆக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லிங்க் வந்து மெயிலுக்கு வந்து mail2 உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மெயில் போகிறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். இதே காலுக்கு வந்து லிங்க்கில் TEL உங்கள் ஃபோன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா கிளிக் பண்ணும்போது உங்கள் ஃபோன் பிக்கப் அண்ட் கால் அப்படின்றது இந்த இது வரும். இப்போ இது அப்ளை லிங்க் வந்து இன்லைனில் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்பேஸிங் வந்து ஸ்டைலில் போயிட்டு ஸ்பேஸிங் வந்து ஒரு 12 பிக்சல் வேண்டாம், இதுக்கு வந்து ஒரு 8 பிக்சல் போல் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டு. ஐகான்ஸில் போயிட்டு கலர் வந்து பிளாக் கலர். சைஸ் வந்து 14 இருக்கட்டும். கேப் அண்ட் அலைன்மெண்ட் மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. டெக்ஸ்ட் போயிட்டு டைப்போகிராஃபி வந்து உங்கள் சைட் ஃபாண்ட். சைஸ் வந்து 16 செட் பண்ணிக்கிறேன். ஓகே 16 ஓகே தான். கலர் வந்து பிளாக் கலர். இது வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதுக்கும் இந்த எஃபெக்ட் வரணும் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்கு வந்து இல்லை, இந்த கண்டெய்னருக்கு வேணாம், இந்த லிஸ்ட்டுக்கே வந்து நீங்கள் ஃபூட்டர் மெனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஃபூட்டர் மெனு கிளாஸ் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஏன் கண்டெய்னருக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ஏ டேகுக்கு தான் வந்து கோடு ஸ்டைல் எழுதியிருக்கோம். ஏ டேக் வந்து நமக்கு வந்து இமேஜுக்கும் ஆட் ஆகும், ஐகான்ஸுக்கும் வரும். அதனால் வந்து நம்ம கண்டெய்னருக்கு போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே இந்த எஃபெக்ட் வரும். அது நல்லா இருக்காது, அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம இந்த இதுக்கு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஆட் கண்டிஷன் இன்க்ளூட் என்டையர் சைட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்ட் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம்.
நம்ம பண்ண கஸ்டம் ஃபுட்டர் வந்து ஃப்ரண்ட் எண்டில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஸ்பேஸிங்லாம் வந்து உங்கள் சைட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறதுலாம் இந்த ஸ்பேஸிங் வந்து உங்கள் சைட்டுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பேஸிங். பாக்ஸ் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து எலமெண்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாக்ஸில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் டு டாப் ஐக்கான் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐக்கான் எப்படி ஆட் பண்ணுறது, கால், மெயில் அண்டு வாட்ஸ்அப் சேட்லாம் வந்து எப்படி சைடில் வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ளோட்டிங் ஐக்கானை ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். அண்ட் ஸ்கேனர் வந்து இன்னொரு தனி வீடியோவே பார்ப்போம். இப்போ இந்த டைனமிக் ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ஈச் பேஜுக்கு வந்து டைனமிக்காக ஒரு QR கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் மொபைலில் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி, மோஸ்ட்லி இது வந்து VCF இதில் தான் ஒர்க் ஆகும். லைக் டிஜிட்டல் கார்டாக ஒர்க் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்கள் பிளாகிங் சைட்னாலும் இது வந்து யாராவது மொபைலில் லிங்க் அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்க்டாப்பில் பார்க்குறாங்க, டெஸ்க்டாப் டு மொபைல் வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு WordPress ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.